ஈரானில் இஸ்ரேலிய உளவுப் பிரிவான மொசாட் மறுபடியும் பாரிய சாதனை ஒன்றை நிலைநாட்டியுள்ளது. ஈரானின் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கமேனி முதற்கொண்டு ஈரானின் முக்கியமான தலைவர்கள் பலரை இஸ்ரேலிய படைகள் தமது முதலாவது தாக்குதலிலேயே தட்டி தூக்குவதற்கு இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாடே காரணம் என்று கூறப்படுகின்றது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமேனியுடன் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற ஈரானின் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலதிபர் அலி ஷம்கானி ஈரான் படைத்துறை வட்டாரங்களில் அயத்துல்லா கமேனிக்கு நிகராக பார்க்கப்பட்டு வருபவர். இவர் IRGCயின் கடற்படை தளபதியாகவும் ஈரானின் இராணுவ தளபதியாகவும் அயத்துல்லா கமேனியின் பிரதான இராணுவ ஆலோசகராகவும் முன்னர் கடமையாற்றி இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இஸ்ரேலின் வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட IRGCயின் பிரதான தளபதி ஜெனரல் முகமது பக்பூரும் ஈரான் படைத்துறையில் மிக முக்கிய வகிபாகத்தை வகித்து வருகின்றவர். இஸ்ரேலை அழிக்கின்ற பொறுப்பு இவரிடமே வழங்கப்பட்டிருந்ததாக இஸ்ரேலிய புலனாய்வுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஈரானின் ப்ராக்சிகள் அத்தனையும் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழேயே செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர் ஈரான் ராணுவத்தின் அவசரகால தலைமையகத்தின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் ஷலே அசாடி. இவர்தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் வியூகங்களை கண்டறிந்து ஈரானின் இராணுவ தலைமைக்கு தகவல்களை வழங்குவதற்கு பொறுப்பான அதிகாரி. அடுத்தது அயத்துல்லா கமேனியின் இராணுவ தொடர்பாளர் முகமது ஷிராசி. 1989 ஆண்டு முதல் ஈரானின் சுப்ரீம் லீடர் சார்பாக இராணுவ அதிகாரிகளுடன் தொடர்புகளை பேணி அவர்களுக்கு கமேனி சார்பாக கட்டளைகளை பிறப்பித்து வருகின்ற மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு முக்கியஸ்தர் இவர். அடுத்ததாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நசீர் ஜடா. இவர் ஈரான் வான்படையின் முன்னாள் தளபதியாக கடமையாற்றியவர். ஈரானின் அணுவாயுத தயாரிப்பு விடயங்களுக்கும் ஈரானின் ரசாயன ஆயுத தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கும் இவரே பொறுப்பாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றொரு முக்கியஸ்தர் ஹுசைன் ஜபால் அமீலியன். ஈரான் ராணுவ தொழில்நுட்ப விடயங்களை கையாண்டு வருகின்ற SPND என்ற அமைப்பின் தலைவர். SPND அமைப்பின் முன்னாள் தலைவர் ரிசா முசாஃபாரி நியாவும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். மிக முக்கியமாக அயத்துல்லா அலி கமேனியின் மகனான முஜ்தபா கமேனியும் நேற்று இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அலி கமேனி மறைந்தால் அவருக்கு அடுத்த தலைவராக வரக்கூடியவர் என்று கூறப்பட்டவரும் அலி கமேனி சார்பாக ஈரான் இராணுவ விவகாரங்களை அண்மை காலங்களில் கையாண்டு வந்தவரும் இந்த முஜ்தபா கமேனி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட அதி உயர் தலைவர்களை எப்படி இஸ்ரேல் அச்சொட்டாக அடையாளம் கண்டு துல்லியமாக தாக்கி அளித்தது? இப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்களில் ஒருவரை களத்தில் இருந்து அகற்றுவதே மிகப்பெரிய வெற்றி. அப்படி இருக்க அத்தனை பேரையும் எப்படி ஒரே நேரத்தில் களங்களை விட்டு நிரந்தரமாக அகற்றியிருந்தது இஸ்ரேல்? அதுவும் ஈரானின் ஆன்மீக தலைவரது நடமாட்டம் என்பது ஈரானின் இராணுவ தளபதிகளுக்கு கூட தெரியாது என்று கூறுவார்கள். அவரது பிரத்யேக பாதுகாப்பு பிரிவான சிறப்பு பயிற்சி பெற்ற வலி இர் அமீர் கொப்ஸ் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் ஊறிய வீரர்களை கொண்ட ஒரு பிரிவுதான் அலி கமேனியின் நடமாட்டங்களை கையாண்டு வருகின்ற பிரிவு. அதுவும் ஒவ்வொரு நகர்வுமே மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் அலி கமேனி இங்கு இருப்பார் என்பது அந்த சிறப்பு பிரிவினரை தவிர வேறு யாருக்குமே தெரிந்திருக்காது. அப்படி இருக்க ஈரானிய ஆன்மீக தலைவரின் நடமாட்டம் எங்கோ இருந்த இஸ்ரேலிய விமானப்படைக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த இடத்தில்தான் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட் காட்சிக்கு வருகின்றது. அத்தனை ஈரானிய தலைவர்களது நடமாட்டங்களையும் கண்காணித்து அவர்கள் பற்றிய தகவல்களை அச்சொட்டாக திரட்டி சரியான நேரத்தில் அவர்கள் மீதான தாக்குதலை திட்டமிடுவதில் மொசாட் பெற்றுள்ள வெற்றி மறுபடியும் மொசாட்டின் சாதனை பட்டியலை பார்த்து உலகத்தை வியக்க வைக்கும்படியாக அமைந்திருக்கின்றது. பொதுவாகவே சனிக்கிழமைகளில் தான் ஈரானிய தலைவர்கள் உட்பட இஸ்ரேலிய எதிரிகள் ஏதாவது முக்கியமான காரியங்களை செய்வார்கள். சனிக்கிழமை என்பது யூதர்களின் சபத் தினம், அதாவது யூதர்களின் விடுமுறை தினம்.
சனிக்கிழமைகளில் யூதர்கள் எந்த ஒரு சிறு வேலை கூட செய்யக்கூடாது என்பது அவர்களது மதச்சட்டம். அன்றைய நாளில் யூதர்கள் அடுப்பு மூட்ட மாட்டார்கள். மேல்மாடிக்கு செல்வதற்காக லிப்டில் ஏறினால் அந்த லிப்டின் பொத்தனை கூட அவர்கள் அழுத்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு விடுமுறையை அவர்கள் மிக கடுமையான முறையில் அனுஷ்டிப்பார்கள். அன்றைய நாளில் சண்டைகளையும் இலகுவில் பிடிப்பதற்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள். அதனால் தான் இஸ்ரேலின் எதிரிகள் இஸ்ரேலுடனான சண்டைகளை சனிக்கிழமைகளில் ஆரம்பிப்பது வழக்கம். யோம் கிப்பூர் யுத்தம் முதற்கொண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல்கள் வரை இஸ்ரேலுக்கு பலத்த இழப்புகளை ஏற்படுத்திய தாக்குதல்கள் எல்லாவற்றையும் பெரும்பாலும் யூதர்களது விடுமுறை தினமான சபத் தினங்களிலேயே எதிரிகள் ஆரம்பிப்பது வழக்கம். யூதர்களின் சபத் தினமான நேற்று சனிக்கிழமை இஸ்ரேல் மீதான முன்கூட்டிய தாக்குதல்கள் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக வென்று ஈரானின் இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் 2 வெவ்வேறு இடங்களில் ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த ஒன்றுகூடல் நடைபெறுகின்ற இடங்களையும் ஒன்றுகூடல் நடைபெறக்கூடிய நேரத்தையும் மோப்பம் பிடித்து அவர்கள் மீதான தாக்குதலை நடத்தும்படி திட்டத்தை தீட்டியது இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் என்பது கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கோட்டைதான். அதுவும் குறிப்பாக கடந்த வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற யுத்தத்தின் போது ஈரானுக்கு உள்ளிருந்தே இஸ்ரேலிய மொசாட் பல தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஈரானின் IRGC ஈரானை செல்லடை போட்டு வடித்தெடுத்திருந்தது. ஈரானின் இராணுவ பேச்சாளர் ஜெனரல் ஷயீத் மொன்டாசரின் கூற்றின்படி அந்த 12 நாள் யுத்தத்தை தொடர்ந்து மொசாடுடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 17 நபர்களுக்கு ஈரான் மரண தண்டனை நிறைவேற்றியிருந்தது. 21,000 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து இன்று வரை சிறைகளில் அடைத்து வைத்துள்ளது. சுமார் 80,000க்கும் அதிகமான வேற்று இனத்தவர்களை நாட்டை விட்டு பலவந்தமாக வெளியேற்றியிருந்தது. அப்படி மிகவும் இறுக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த ஈரானினுள் உட்புகுந்து அதனது இராணுவ ரகசியங்களை அறிந்து கொள்வது என்பது உண்மையிலேயே மிக மிக கடினமான ஒரு காரியமே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுவும் ஒரு யுத்த சூழ்நிலையில் ஒரு இராணுவத்தினது உயர் தலைமைகளின் நடமாட்டங்களை அறிந்து வைத்திருப்பது என்பது மொசாடை தவிர வேறு எந்த ஒரு புலனாய்வு பிரிவினராலும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் என்றுதான் இராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஸ்டெல்த் விமானங்களை கண்டறிவதற்காக வென்று கூறி சீனாவினால் வழங்கப்பட்ட நவீன ரேடர்களை ஈரான் எங்கெங்கெல்லாம் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது என்கின்ற தகவல்களையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான்படைகளுக்கு வழங்கியிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போக்கு எப்படி இருக்கும் என்பதை யாராலும் இலகுவில் கணிப்பிட்டு விட முடியாது. ட்ரம்ப் கூறி வருவது போல IRGCயை சரணடைய வைக்கலாம், அல்லது IRGC கூறி வருவது போல இஸ்ரேலை அழித்து அமெரிக்காவை வளைகுடாவை விட்டு தோற்றோட வைக்கலாம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனாலும் யுத்தத்தின் ஆரம்பத்தில் இஸ்ரேல் பெற்றுள்ள மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளத்தை வழமை போலவே மொசாட் தான் போட்டிருந்தது என்பதுதான் உண்மை.